தங்களின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2215 சென்னை எழும்பூர் பார்த்துதான் இருக்கேன், நீ என்ன பார்த்துதான் இருக்க. இந்த உலகத்தில் ரெண்டே பேர் தான், ஒன்று நீ, ஒன்று என் தங்கச்சி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நேற்று தான் கைவிட்ட, இன்றைக்காச்சும் இந்த பொருள்லாம் விற்று கொடுத்துட்டா என் தங்கச்சிக்கு 3 வேளை சாப்பாடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுப்பேன். இன்றைக்கி மட்டும் என்ன கைவிட்டுறாத சாமி. எப்பயும் உங்ககிட்ட சொல்கிறது தான், சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கு தெரியும். போதும், இதுக்கப்புறமாச்சும் என் லைஃப்பை மாற்றி விடு சாமி. நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும். पांच किलो केक एरियाला काटिन रुपा तोपटा போல ஜோக்க டேய் 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 குளிமணியா ஏய் வீடியோ நீ பாட்டு. ஏய் புள்ள இங்க வா. என்னது அது கையில? பெண்ணு கிச்சன்ல இருக்குண்ணா. மச்சான் எக்ஸாமுக்கு பென் இல்லைன்னு சொன்னல, இந்தா இந்த பெண்ணை பிடி. கீ செயின் எது மஜா ஆகுது? மஞ்சா கலர் நல்லா இருக்கு. ஐயா அப்போ இந்தா மச்சான். நான் மச்சான் போதல்ல. ஏய் அப்போ நீ காலியாவே. மச்சான் நீ வீடியோ எடு. நான் காசு எதே காசா? நான் காசு கொடுங்கண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமாகுதுண்ணா. நவுரே யாருக்கிட்ட காசு கேட்குறேன்? என்னடா பிரச்சனை உனக்கு? நான் கொஞ்சோட தான் நீ செத்து இருப்ப. நீ செத்துடா எல்லா பிரச்சனை முடிஞ்சா நினைக்கிறியா? சாவுல அவர் முடிவே இல்லடா. என்னதான்டா பிரச்சனை உனக்கு?
என்னடா பிரச்சனை? நான் 8 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் ப்ரோ. அவள் பேர் சத்யா. நாங்கள் பேசுறது நாளே கிடையாது ப்ரோ. எனக்கு தான் ஒன்று அவள் துடிச்சிருவா ப்ரோ. ஒரு நாள் அவங்க வீட்டில் அவன் தம்பிக்கார சொல்லி விட்டா. அவனை அடிச்சு வச்சிட்டாங்க ப்ரோ. அவன் யாரும் மாமாக்கார ஒருத்தர் இருக்கானா, பொண்ணு பார்க்க வர போறான். ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுகுறா ப்ரோ. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்றான். 14 ப்ரோ கால் பண்ணி போன் எடுக்கல. நான் ப்ரோ பண்றது என்ன பண்றது? அதான் சாவு போயிட்டான். கஷ்டம் எனக்கு புரியுது ப்ரோ. சாவுதான் முடிவுனா இந்த உலகத்தில் பாதி பேர் உயிரோடவே இருக்க மாட்டாங்க ப்ரோ. நீ சாவுத்து ட்ரை பண்ணது போல அவங்க வீட்டில் ட்ரை பண்ணியா, இல்லை உங்கள் வீட்டில் தான் போய் பேசினியா? நீ சொல்கிறதுல எனக்கு புரியுது ப்ரோ. அவள் அடைய 100 வழி இருந்தாலும் அந்த 100 வழி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ. நீட்லேயும் போய் பேசி பார்த்துட்டேன், நேர்லேயும் போய் பேசி பார்த்துட்டேன். ஒத்துக்கல. நான் என்ன பண்ணுறேன்னு இப்போ சுத்தமாக புரியல ப்ரோ. அவளே நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறா. அவளே இல்லாத ஒரு நடப்பணமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் ப்ரோ. அவளே இல்லாத நான் மட்டும் என்ன ப்ரோ பண்ண போகிறேன்? அதான் சாவப்பட்டு சாவணுன்றிய அவன் செத்துறால உனக்கு தெரியுமா? இல்லை நீ செத்துறதா நீங்கள் 2 பொண்ணா சேர்ந்துருவீங்களா? உனக்கு என்ன ப்ரோ தெரியும் என் அளவை பற்றி? எனக்கு என்ன தெரியுமா? என் லவ் சரி கேட்குறியா? நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் ப்ரோ. எல்லோரும் மாரி நாங்களும் ஜாலியாக லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அவங்க வீட்டில் ஒரு நாள் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை நடந்து அதுவும் முடிஞ்சு ஓகே ஆயிடுச்சு ப்ரோ. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்கு தெரிஞ்சு எல்லாம் ஓகே தான். வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சா. போகும்போது தான் அங்கே இருக்க ஒருத்தவங்கிட்ட பேசி அவங்களுக்குள்ள ரிலேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. சரி நானும் ஃப்ரெண்டு ஓகே அப்படி தான் அண்ணா ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்கன்னு நினச்சேன் ப்ரோ. ஆனால் எனக்கு தெரியாமல் அவளையும் லவ் பண்ணிட்டு இருந்தா. அவள் வீட்டுக்கு போய் சொல்லி பார்த்துருக்கா, அம்மா இந்த பையன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அம்மா சொல்லியிருக்காங்க, நீ தான் ஆல்ரெடி பையன் லவ் பண்ணுறியே, அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா லவ்வுக்கான ஓகேம்மா, லைஃபுக்கு செட் ஆகணும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கா ப்ரோ. ஆனால் ஒருவன் வெயிட் பண்ணேன். அவன் முடிவை சொல்லிட்டா, என் முடிவை நான் தேடிட்டேன் ப்ரோ. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க ப்ரோ, ஒரு பொருள் உந்துனா அது உனக்கு மட்டும் தான். வாங்கிக்கிறீங்கண்ணா கிச்சன் வாங்கிக்கிறீங்கண்ணா? நான் வாங்கிக்கோங்கண்ணா. அண்ணா 5 ரூபா தானே கிச்சனு. அவன் தான் கூப்பிட்றான் என்னன்னு கேள. ப்ளீஸ்ண்ணா. உனக்கு என்னடா பிரச்சனை? அவர் ஒரு பெண்ணை மட்டும் வாங்கிக்கோண்ணா போதுண்ணா. ஒன்றுண்ணா. உனக்கு என்ன கஷ்டம்? பேனெல்லாம் வைக்கிறேன். அண்ணா என் கஷ்டம் சொன்னால் சாமிக்கே புரியாதுண்ணா. உங்களுக்கு எப்படின்னா புரியும். வாங்கிக்கோங்கண்ணா. எங்கே உன் கஷ்டத்தை சொல்லு. என் கஷ்டம்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாதுண்ணா. எங்கள் வீட்டில் நான் என் தங்கச்சி மட்டும்தாண்ணா. சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இருந்துட்டாங்க. ஊர்லேருந்து வந்துட்டேண்ணா. நாங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தோம். ஊர்லேருந்து வந்து நானும் என் தங்கச்சி இருக்கோம். அவளை நான் தானே படிக்க வச்சுனுங்க. காலையில் நேரம் வேலைக்கு போவேன். டெய்லி கை செலவுக்கு இந்த மாதிரி பென்னு கீச்சன்லாம் விற்று அதில் காசு வரும். அப்படியே சாப்பாடு தங்கச்சி கோசம் காசு வேணும். என் லைஃப்லாம் ஒரு மாதிரிண்ணா. அப்பா சின்ன வயசில் போயிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து தங்கச்சி பார்த்துட்டு இருக்கேன். மாமா வீட்டில் இருந்தோன்னா தினைக்கும் போட்டு அடிப்பான். அந்த ஆள் என் தங்கச்சி என்னையும் அடிப்பான். ஒரு கட்டத்துக்கு போய் கோவம் வந்துச்சு. அந்த ஆளை அடிச்சுட்டு ஓடி வந்துட்டோம். என் லைஃப் இப்படி தானே போகுது. இதெல்லாம் மாறுமான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கடவுள்கிட்ட சொல்கிறேன். கேட்குறாரா தெரில. வேணா ஒரு கிச்சன் மட்டும் வாங்கிக்கோண்ணா. தங்கச்சிக்கு சாப்பாட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குண்ணா. வாங்கிக்கோண்ணா. உங்கள்கிட்ட காசு இருக்கா? இருக்கும் ப்ரோ.
500 இருக்கு ப்ரோ. அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த பேனெல்லாம் நீ வாங்கிக்கோ. இதை இவங்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? இதான் சாவ போறல, உனக்கு அது காசு. இந்தா நான் சேஞ்ச் இல்லைண்ணான்ட்ட. நான் எதுக்குண்ணா இது? அதெல்லாம் என்கிட்ட கொடு. இந்தா. என்னண்ணா இது? இது உனக்கானதுடா, இது உனக்கு தான் சேரணும். நான் ரொம்ப நன்றிண்ணா, போயிட்டு வரேண்ணா. இன்னைக்காச்சும் என் தங்கச்சி நல்ல சாப்பாடு சாப்பிடுண்ணா. போயிட்டு வரேண்ணா. அவனை பார்த்தியா ப்ரோ, எவ்வளோ சந்தோஷமாக போகிறான். இதான் ப்ரோ லைஃபு. காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போதோ இல்லை இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரும்போதோ இந்த 500 ரூபாய் கிடைக்கும்னு நினச்சி பார்த்துருப்பானா. உன்னால் இப்போ அவனும் தங்கச்சி நல்லா சாப்பிட சாப்பிட போகிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்னல ஒரு முன்னாடியே ஒரு பொருள் உந்துனா அது உனக்கு தான். அந்த 500 ரூபாய் அவனுக்கு இருந்தது, அதான் அவனுக்கு கிடச்சிருக்கு. சில பேர் அந்த 500 ரூபாய்க்கு சாமியை பார்ப்பாங்க, ஒரு சில பேர் அந்த 500 ரூபாயே சாமியை பார்ப்பாங்க. சரி, எனக்கு இவ்வளோ சொல்கிறீங்களே, உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேரும் சத்யா தான் ப்ரோ. உங்கள் பேர் சத்யாவா? சரி ப்ரோ, கிளம்பலாமா? ம், வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசி ப்ரோ. சரி ப்ரோ. இந்த பக்கமாக போயிடலாம் ப்ரோ. இந்த பக்கம் போகலாம் ப்ரோ, வாங்க. ஆமாம், கேட்க மறந்துட்டேன். எந்த ஊர்? நான் இங்கே தான் ப்ரோ, கிட்ட. சரி, பார்த்து இருந்துக்கோ, லைஃப்பை பார்த்துக்கோ, சரியா? வாழை பார்த்து எத்தனை நாள் ப்ரோ ஆகுது? ஆமாம், உங்கள் ஆள் பேர் என்ன ப்ரோ? என்னை விட்டுறாதடா. எனக்கு என்ன தெரியுமா? ஏன் லவ் ஸ்டோரி கேட்குறியா? யாருக்கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு? ம், இருக்கும் ப்ரோ. 500 ரூபாய் இருக்கு ப்ரோ. ஹலோ, நான் தான் சத்யா பேசுகிறேன். சத்யா, நான் தான் பேசுகிறேன்டா. நீ எப்படி இருக்க? 2 வாரமாக உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சுவிச் ஆஃப் வருது? என்னாச்சு? பெருசாக ஒன்றும் இல்லைடா, வீட்டில் கொஞ்சம் சண்டை. சண்டை? நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. இதனால உங்கள்கிட்ட பேச முடியல. வீட்டில் என்னோட ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வீட்டில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணுற? அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து பேசு. நான் அம்மா அப்பாவை கூட்டினது என்ன பேசுறேன்? இம்மாடா, நான் சொல்கிறது உனக்கு புரியலை. நம்ம லவ் மேட்ரை வீட்டில் சொல்லி ஒத்துக்க வச்சுட்டேன். நீ என்ன பண்ணுற? பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேளுடா. புரியுதா? ஹலோ ஹலோ, கேட்குதாடா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க வேணா? ஏண்டா, என்னாச்சு? எதனா ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை, வரேன். அவன் முடிவாக சொல்லிட்டா, என் முடிவை நான் தேடிட்டேன் ப்ரோ.